யூஜி தமிழ் லெசன். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செமஸ்டர் 1ல் இருக்கின்ற இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் தொல்காப்பியத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலியில் பார்த்தீங்கன்னா எழுத்ததிகார செய்திகள்லாம் சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல்லதிகார செய்திகள். தொல்காப்பியம் சொல்லதிகாரம் அப்படிங்கிறது தமிழ் மொழியில சொற்களுடைய அமைப்பு, பொருள் மற்றும் அதனுடைய பயன்பாடு இதையெல்லாம் விளக்குகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த சொல்லதிகாரத்தினுடைய முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இதுல கிளவியாக்கம்ங்கிறது முதலியலா இருக்கு. சொற்களினுடைய பொருள் தருகின்ற வகையில அதை அமைத்து கொள்வதை விளக்குது. சொற்களினுடைய வகைகள் என்ன, எழுத்துக்களுடைய அமைப்பு என்ன, வாக்கியம் என்ன, அதை அமைக்கின்ற விதங்கள் என்ன, இதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வேற்றுமை இயல் தான். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, வேற்றுமை உருபுகளை பற்றி விளக்குகின்றது. வேற்றுமை உருபுகளினுடைய சொற்களினுடைய பொருள் எவ்வாறெல்லாம் மாறுகின்றது என்பதை பற்றியெல்லாம் விளக்குவதாக இருக்கின்றது. ஒரு பெயர் சொல்லல வேற்றுமை உருவு இடம் பெற்றால் அந்த வாக்கியத்தினுடைய பொருளே வேறுபட்டுடும். இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சிங்கம் மானை துரத்தியது. இதனுடைய பொருள் என்ன? மான் ஓடுறது, சிங்கமானது துரத்திக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஒரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க. வேற்றுமை உருவா இருக்கிற ஐயே இந்த இடத்துல இடம்பெறுது. சிங்கத்தை மான் துரத்தியது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன பொருள் ஆகுது? சிங்கம் ஓடுது, மான் ஆனது துரத்துது அப்படிங்கிற பொருள் ஆகுது. இங்க ஐங்கிற வேற்றுமை உருவானது ஒரு பெயர் சொல்ல இடம்பெறுகின்ற போது பொருளானது வேறுபடுகின்றது. இதெல்லாம் விளக்குவதாக இந்த சொல்லதிகாரத்தில் இந்த இயலானது இடம்பெறுகின்றது. வினையியல் அப்படிங்கிற இயல்ல பாத்தீங்கன்னா வினை சொற்களுடைய வகைகளையும் காலத்தையும் அவற்றினுடைய விகுதிகளையும் விளக்குவதாக அமைகின்றது. பெயரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல்லினுடைய வகைகளையும் அவற்றினுடைய திணைகளையும் பால் உறுப்புகளையும் அது விளக்குவதாக இருக்கின்றது. பால் உறுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது ஆண் பால், பெண் பால், அதுக்கப்புறம் பலவின் பால், ஒன்றன் பால், பலர்பால் இதெல்லாம் விளக்குவதாகவும் அமைகின்றது. இவற்றை பற்றியெல்லாம் விளக்குவதுதான் சொல்லதிகாரமாக இருக்கின்றது. சொல்லதிகாரத்துல பாத்தீங்கன்னா 9 இயல்களானது இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவியாக்கம், வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் என்பனவாகும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சொல்லதிகாரத்தில் இருக்கின்ற 9 இயல்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல் இவற்றை பற்றிய விளக்கங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 9 இயல்ல பாத்தீங்கன்னா அகத்திணை இயல், களவியல், கற்பியல் இதெல்லாம் அகத்திணை பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்றதா இருக்கு. பொருளியல் அப்படிங்கிறது அகத்திணை பற்றிய செய்திகள் சிலவற்றையும் புறத்திணைக்குரிய சில செய்திகளை பற்றியும் கூறுவதாக அமைகின்றது. மெய்ப்பாட்டியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வகை மெய்ப்பாடுகளை அது கூறுவதாக இருக்கின்றது. இந்த மெய்ப்பாடு அப்படிங்கிறது உடம்புல தோன்றுகின்ற உணர்வுகளை எல்லாம், உள்ளத்தில் தோன்றிய உணர்வுகளையும் அவ்வுள்ளத்திலிருந்து எவ்வாறெல்லாம் வெளிப்படும் என்பதெல்லாம் சொல்றதுதான் மெய்ப்பாடு எனப்படும். இந்த மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் மெய்ப்பாடுகள் அப்படின்னு நம்மளுடைய தொல்காப்பியர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இந்த 8 வகையான மெய்ப்பாடுகளை பத்தி தான் சொல்றாரு. நகைனா என்ன அப்படின்னா சிரிக்கிறது, அழுகைனா நமக்கே தெரியும் சோகம் அப்படிங்கிறது, இளிவரல் அப்படின்னா அவமானம் அப்படிங்கிறது, மருட்கை அப்படின்னா வியப்பு, ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம், அச்சம்னா பயம் அப்படிங்கிறது, பெருமிதம் அப்படின்னா பெருமை, வெகுளி அப்படின்னா கோபம், உவகை என்றால் மகிழ்ச்சி அதாவது சந்தோஷம். இதெல்லாம் நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மெய்ப்பாடுகள் எனப்படுகின்றது. உவமையியல்ல பாத்தீங்கன்னா 2 பொருள்களுக்கு இடையே காணும் ஒப்புமைகளை எல்லாம் அவர் கூறுவதாக இருக்கின்றது. உவமையில பாத்தீங்கன்னா 2 பொருளை சொல்லி அவற்றுக்கு இடையே இருக்கின்ற ஒப்புமை தன்மைகளை எல்லாம் அவர் விளக்குவதாக இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பவளம் போல வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுடைய வாயானது பவளம் அப்படிங்கிறது இங்க உவமையாக கொள்ளப்படுகின்றது. அந்த வாய்க்கு சொல்லப்படுகின்ற உவமை பவளம் போன்ற வாய் அப்படின்னு சொல்லலாம். குயில் கூவ கேட்டேன் என்பது, குயில் கூவுதல் அப்படிங்கிறது வெளிப்படை. இதன் மூலமா என்ன தெரியும் அப்படின்னா தலைவன் வரவை வெளிப்படையாகவே உணர்த்துவது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமையில கூட சொல்லுவாங்க, மணற்கேணியானது எவ்வளவு ஆழமாக தூண்டுகின்றமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீரானது சுரக்கும். அது போல தலைவனானவன் அவனுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு அவனுக்கு பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்க எடுத்துக்காட்டு உவமை மூலமாக சொல்லப்படுகின்றது. இவையெல்லாம் விளக்குவதாக இங்க உவமையியலானது அமைகின்றது.
அடுத்ததா பாத்தீங்கன்னா செய்யுளியல், செய்யுள் இலக்கணத்தையும் மரபியல், தமிழில் பழையங்காலம் தொட்டு இருந்து வருகின்ற சொற்பொருளினுடைய மரபுகளையும், மரபு அப்படின்னாலே தொன்று தொட்டு வருவதையெல்லாம் விளக்குவதுதான் மரபு, முறைகளை பற்றியும் கூறுவதுதான் இந்த மரபியல் அப்படிங்கிறதும், இவற்றையெல்லாம் விளக்குவதாக இந்த பொருளதிகார செய்தியானது அமைகின்றது. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.